பொருளை முதன்மைப்படுத்தியாச்சு. நல்ல இடமா பாருங்கள் அப்படின்னாங்க. வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, படிப்பு இருக்குது, கலெக்டராக இருக்கார், ஆஃபீஸராக இருக்கார், எல்லாம் தான் கேட்டு தான் நம்ம செய்கிறோம். எல்லாமே மனம் தாண்டி அன்பு தாண்டி பொருளின் மீது போன பிறகு நம்முடைய வாழ்க்கை சீரழிவு மிக்க வாழ்க்கையாக இருக்கும் வந்துடும், சிறப்பான வாழ்க்கையாக இருக்காது. படிப்பதனுடைய அழகே இன்னொருத்தருடைய துன்பத்தை நம்ம தாங்கிறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்காக. அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. நல்ல பேச்சு பேச முடியவே முடியாதா? ஏன் தப்பு பேச்சு பேசணும்? ஒருத்தர் தேவையில்லாமல் ஒருத்தருடைய மனதை காயப்படுத்திட்டாலே அவங்களுடைய துன்பங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகிடும். இறை அருள்னா என்னது? இறை அருள்னா எல்லாமே தான். இங்கே இருக்கிறது எல்லாமே இறைவனுடைய அருள் தான், தனியாக ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் இறை அருள் தான். நம்முடைய உணவு அப்படின்னு நமக்கு இறைவன் கொடுத்தா அந்த சாப்பிட்டதுக்கான நன்றி உணர்வு என்னன்னு நல்ல பேச்சு தான். ஆகவே வார்த்தைகளை நிதானப்படுத்தி அழகான வார்த்தைகளை தவிர பேசக்கூடாது. கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு நீங்கள் தூண்டப்படும் போது, அவமானப்படுத்தப்படும் போது உங்களால் பொறுமையாக இருக்க முடியுதுனா தான் நீங்கள் மானமுள்ள மனிதர். இப்போ இந்த அன்பு என்பது செத்துப்போன இடம் குடும்பமாக இருந்ததுன்னா நீங்கள் நரகத்தில் தான் வாழ்கிறீர்கள். இப்போ இல்லற வாழ்க்கை என்பது விட்டு கொடுப்பதிலும் சகித்தலிலும் பொறுத்தலிலும் இருக்கிறத தவிர சண்டை போட்டு நீயா நானான்னு பேசுகிறதுல எதுவுமே இல்லை. தெரியாத விஷயங்களில் சண்டை போட்டுடலாம், யார் யாரோ சொன்ன விஷயங்களில் சண்டை வந்துடலாம், தப்பு இல்லை. ஆனால் உடனடியாக சமாதானம் ஆகணும். யார் முதல்ல சமாதானம் ஆகிறாங்களோ அவர்கள் சொர்க்கத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். யார் முதல்ல பணிகிறாங்களோ அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். தன்னைத்தானே தாழ்த்துபவன் உயர்த்தப்படுகிறான். சரியாக நினைக்கணும். இது வேணும்னு நினச்சோம்னா போதும். உங்களுடைய தகுதி, உங்களுடைய வருமானம், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டு இது எனக்கு வேணும்,